நண்பர்களே, இந்து வேதங்களாகட்டும் அல்லது ஈரானிய அவஸ்தா ஆகட்டும், இவை இரண்டிலுமே தேவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஈரானியர்கள் தேவர்கள் கெட்டவர்கள் என்பர். இந்தியர்களாகிய நாம் போங்கட தேவர்கள் தான் சிறந்தவர்கள் என்போம். ஆனால் இன்றைக்கு அவங்களோட ஆரம்பத்தை கண்டுபிடிக்க போகிறோம். பைபிளில் மிஸ்ராயிம் என்று அழைக்கப்படுபவர் தான் இந்து மதத்தின் இந்திரன் என்ற தேவர்களின் தலைவராவார். ஏனென்றால் நோவாவின் வெள்ளத்தை அடுத்த சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு எகிப்து பண்டைய இந்தியாவின் மீது அதிகாரம் செலுத்த தொடங்கியது. இருப்பினும் மீதமுள்ள தேவர்கள் இந்திய கதாபாத்திரங்கள் தான். கிமு 3100ஆம் ஆண்டு வாக்கில் எகிப்தில் நோவாவையும் அவரது கடவுளான யாவேயையும் எதிர்த்து நின்ற நோவாவின் கெட்ட மகன் காம் தனது மகன் கூஷுடன் வாழ்ந்து வந்தார். அக்காலங்களில் இந்தியர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தை கூஷின் பெயர் கொண்டு குஷ்வதீப் என்று அழைத்து வந்தனர். இந்நிலையில் காம் என்று அழைக்கப்படும் காமதேவன் லிபியாவின் மன்னனான ஹேமந்தை கொன்று போட்டார். பின்னர் ஹேமந்த் குமார் என்று நாம் அழைக்கும் அவரது மகன் டயோனிசஸ் வளர்ந்து வாலிபனான போது காமை கொன்று தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க விரும்பினார். கப்பல் துறையில் தேர்ச்சி பெற்றிருந்த காம் கதறி அடித்து கொண்டு தென்னிந்தியா வந்தார். அவருடன் அவரது முதல் மனைவி பிரீத்தி, அவரது இரண்டாவது மனைவியான கிரேக்கர்களால் ரியா என்று அழைக்கப்படும் ரதி தேவி மற்றும் அபாரிஜியன்கள் என்ற அவரது மெய்காப்பாளர்கள் அவரோடு வந்தனர். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெள்ளத்திற்கு முந்தைய நாட்களையும் அதற்கு பிந்தைய நாட்களையும் பற்றி கூறுவது போல இந்த அபாரிஜியன்கள் வீழ்ந்து போன தேவதூதர்களுடன் கலந்திருந்த காரணத்தினால் மிகப்பெரிய உடல் அமைப்பை கொண்டிருந்தனர். நமது இந்தியர்கள் அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய உருவம் கொண்டவர்களானார்கள் என்பதை அறிய விரும்பினர். ஒருவேளை அவர்களும் நாங்கள் தேவர்கள் என்று தங்களது வீழ்ந்த தேவதூத தொடர்புகளை குறிப்பிட்டு கூறியிருக்கலாம். பின்னர் அவர்கள் இந்திய மக்களுடனும் கலந்தனர். ஆப்பிரிக்க மக்கள் முற்றிலும் வெள்ளையர்களாக இருந்த இந்தியர்களுடன் கலந்ததன் முதல் நிகழ்வு இது. உண்மையில் கிரேக்கர்களைப் போலவே மூவேந்தர் என்று நாம் அழைக்கும் சேர சோழ பாண்டியர்கள் நோவாவின் பேரனான பைபிளின் யாவான் என்ற துர்வாசுவின் நேரடி சந்ததியினர். மன்மதன் என்றும் ரதி என்றும் அழைக்கப்படும் காமும் ரியாவும் நம்மவரை சந்தித்து வசந்த விழா என்ற காதலர்களின் பண்டிகையை அறிமுகப்படுத்தியதை தமிழர்கள் இன்றும் நினைவில் வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் காம் இத்தாலிய நாட்டின் முதல் மன்னன் கோமரின் மரணத்திற்கு பிறகு இத்தாலிய இளைஞர்களை கெடுத்த போது செய்த அதே பேக்கனேலியா ஆகும். பின்னர் அடுத்த 100 ஆண்டுகளுக்குள் வட இந்தியாவில் ராமரின் தந்தையான காமின் மகன் கூஷ் என்ற தசரதர் மற்றும் விசுவாமித்திரர் போன்ற பிற ஆப்பிரிக்க மக்கள் இந்தியா வந்து அடைந்த போது மேலும் அதிக இனக்கலப்பு நிகழ்ந்தது. தசரதரோடு வந்திருந்த விசுவாமித்திரர் நோவா என்ற மனுவின் நீதி தவறாத மகனான தமிழ் இலக்கியங்களில் சாமன் என்று அழைக்கப்படும் பைபிளின் சேம் என்ற பரத மகாராஜாவான ஹரிச்சந்திரனை கொண்டு போட்டார். இப்போ நாம் நமது கதைக்கு திரும்ப வருவோம். தென்னிந்தியாவின் கலப்பு மக்களான தேவர்கள் துணிச்சலான போர் வீரர் போன்ற பெரிய உடல் அமைப்புடன் காணப்பட்டனர். உண்மையில் தேவர்கள் இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்களின் உருவ அமைப்பு மற்றும் வலிமை காரணமாக அவர்கள் விளையாட்டுகளிலும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஒரு முறை மாஸ்கோவில் நடந்த உலக கோப்பை போட்டியின் போது இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய தேவர் குலத்தை சார்ந்த வாலிபால் மாடசாமி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் மிகவும் உயரமாக இருந்தார். ஆச்சரியப்படும் வகையில் அவரது கண்கள் மிகவும் லைட்டான நிறமாக இருந்தன. மேலும் பிரிட்டிஷ் காலத்தில் தென்னிந்தியாவில் கிராம முனிசிப் என்ற நமது கிராம தலைவர்கள் இருந்தனர். அவர்களின் வேலை
பதிவுகளை பராமரித்தல், உள்ளூர் தகராறுகளை தீர்த்து வைத்தல் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்காக வரி வசூலித்தல் ஆகியனவாகும். இருப்பினும் அவர்கள் பொதுவாக பிராமணர்களாக இருந்த காரணத்தினால் மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் திறமையற்றவர்கள். எனவே அவர்களின் உதவியாளர்கள் மக்கள் அஞ்சும் இந்த தேவர்களில் ஒருவராகவே இருந்தனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் ராமர், விஸ்வாமித்திரர் மற்றும் ரிக்வேதத்துக்கும் கூட முற்பட்டவர்கள் என்பதால் இவர்கள்தான் தேவர்கள் என்ற பெயரையே தேவர்களுக்கு கொடுத்தவர்கள். நண்பர்களே, சரி நண்பர்களே, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.